வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன சிம்பிள் டிசைன் வந்து எப்படி ஒரு ப்ளவுஸ்க்கு ஆரி ப்ளவுஸாக நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஆரி ப்ளவுஸ் மாதிரிலாம் வேணாம், எனக்கு நார்மலாக வந்து நான் சும்மா ரஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஆனால் எனக்கு அதில் சின்ன டிசைன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே சிம்பிள் டிசைன் ரிலேட்டட் தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெறும் ஆன்டிக் பீட் வச்சு தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆன்டிக் பீடு இது வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து 2 காம்பினேஷன்ஸில் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து கோல்டு எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து ஆன்டிக் பீட்லேயே வந்து சில்வர் கலரும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 கலர்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4 பீட்ஸ் வந்து கோல்டு கலர் ஆஸ் வெல் அஸ் செகண்ட் 4 பீட்ஸ் வந்து சில்வர் கலர். ஓகேவா? ஸோ இதையே நான் யூஸ் பண்ணேன்னா, இப்போது நிறைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் வந்து இப்போது நைட் நீங்கள் அதை வந்து வேர் பண்ணுறீங்க, அந்த ப்ளவுஸ் வேர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வந்து ஸோ கோல்டும் வந்து மேட்சிங்காக இருக்கும். அதை விட மோஸ்ட்டாக நைட்டுக்கு சில்வர் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அந்த லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன்லலாம் வந்து சில்வர் தான் வந்து பிரைட்டராக இருக்கும் கோல்டை விட. ஸோ கோல்டு ஆஸ் வெல் அஸ் சில்வர் வச்சு நான் இதில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன்டிக் பீட்ஸால் கோல்டு ஆஸ் வெல் அஸ் சில்வர் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்டோன் செயின். ஸோ இது என்னென்னா வந்து மீட்டர்லேயே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து 2 சைடும் ஸ்டிக் பண்ணுற போகிறேன். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ தான் வந்து நான் வச்சு ஒட்டவே போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை அப்ளை பண்ணிவிட்டேன் 2 சைட்ஸுமே. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதோட மெஷர்மெண்ட் என்னன்றதை பார்த்துட்டு நான் வந்து ஸ்டோன் செயினை வந்து இதில் நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் வெறும் ஒரு 7 மீட்டருக்கு தான் வந்து நான் இந்த டிசைனே ட்ரை பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் வந்து நெக் பேட்டர்னாவோ இல்லை வந்து ஹேண்டோட எண்ட் பேட்டர்னாவோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா வந்து சூப்பர் லுக் கொடுக்கும். ஸோ இதிலே வந்து டிசைன்ஸ் எவ்வளவோ நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஸ்டோன் செயினே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு லெஃப்ட் சைடு வந்து ஒரு 2 லேயர்ஸ் அண்ட் ரைட் சைடு ஒரு 2 லேயர்ஸ் வச்சா டோட்டலாக வந்து இது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த லுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான லுக்ஸ் தான் இது எல்லாமே. நம்மளே வந்து வீட்டில் இருந்தே பண்ணலாம். நீங்கள் நார்மலாக இப்போ சப்போஸ் ஆன்டிக் பீடில் வந்து இப்போது நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இல்லை, என்னால் வந்து செயின் ஸ்டிச் பண்ண முடியல, எனக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஆரி வந்து எனக்கு அவ்வளோவா வந்து பண்ண வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து நம்மளோட நீடில் இருக்கும்ல, அதுலேயே வந்து நீங்கள் இந்த பால்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ணிடலாம். அதிலே ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், பெரிய சைஸ்லேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து லோட் பண்ணிவிட்டு அது மூலியமாகவே வந்து நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சை வந்து பண்ணிடலாம். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்து இன்னொரு டிசைன்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டோனுன்னு சொல்ல வேணால், ஜிமிக்கின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஃபினிஷ்ட் லுக்குக்காக வந்து நான் அது மாதிரி பண்ணுறேன். ஸோ ஜிமிக்கியை வந்து நான் அந்த சைடு ஒரு 5 அண்ட் இந்த சைடு ஒரு 5 வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து இதோட கம்ப்ளீட் லுக் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போதைக்கு வந்து பார்க்க க்ளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம் இதோட லுக் வந்து சூப்பராக இருக்கும். இது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைஸுன்றதாலையும் வந்து நமக்கு அது அவ்வளோவா அது பார்க்கறதுக்கு வந்து இந்த டிசைன் அவ்வளோவா சரி ஓகே இது அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு என்டையர் இதுக்கு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.